Hey guys, welcome to our channel Vacancy Vibes. நாம இந்த வீடியோவில் நபார்ட் பேங்க், அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புற வங்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் இந்தின்ற போஸ்டிங்க்கு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. வாங்க நாம் இந்த வீடியோவில் இந்த டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணணும் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பார்த்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ணணுன்னா அவங்களோட அஃபிஷியலாக ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களோட டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மெயில் மூலயமா. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 17 ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இதுக்கான க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு February 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து 2 எக்ஸாம் இருக்குது. ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாம், இன்னொன்று மெயின் எக்ஸாம். ப்ரிலிமினரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 February நடக்கும். மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு April 12 நடக்குங்க. ஸோ அதை அப்ளை பண்ணுறப்போ பார்த்துக்கோங்க. இதில் வேகன்சி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸ்டேட் வைஸ். இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 4, எஸ்சிக்கு 2 அண்ட் ஓபிசிக்கு 2, எக்கனாமிக்கலி வீக்கருக்கு ஒரு வேகன்சின்னு மொத்தமாக 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி பார்த்தா 159 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு 9 வேகன்சி இருக்குது. அடுத்த டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வேகன்சிஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட் வைஸ் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு. அண்ட் அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 35 இயர்ஸ், அதாவது 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு. அண்ட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்வேர்டு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு விடோ டைவர்ஸ்ட் உமன் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு 40 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. 50% வந்து மார்க் இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க எனி டிகிரி முடித்தவங்க. அண்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தி போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி முடித்தவங்க 50% மார்க் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணால். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்லேயே தெரியும் ஹிந்தின்னு இருக்குது. ஸோ ஹிந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் டிகிரி முடித்தவங்க இல்லை இங்கிலீஷில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு அபோவ் மேலே இருக்கிற அந்த டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். அண்ட் இந்த போஸ்டிங் கேண்டிடேட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் மெயின் இருக்கும். ப்ரிலிமினரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் இந்த டெஸ்ட்டு தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் 100 மார்க் இருக்கும். இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 60 மினிட்ஸ், அதாவது 60 நிமிஷம் ½ hour கொடுப்பாங்க. 1 hour கொடுப்பாங்க. மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதெல்லாம் கொடுப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு இருக்கும். 135 மினிட்ஸ் உங்களுக்கு டியூரேஷன் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கான டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சேம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட்டு, ப்ரொஃபஷனல் நாலேஜ், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இதெல்லாம் தான் இருக்கும். இதுக்கு 100 கொஷின் 100 மார்க் இருக்கும். டியூரேஷன் 60 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், ப்ரொஃபஷனல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் இருக்கும். 200 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அண்டு லாங்குவேஜ் ப்ரோ எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். 2 போஸ்டிங்குமே இருக்கும். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 10, இப்போது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணுன்றது அந்த லாங்குவேஜுக்கான ப்ரோ எஃபிஷியன்சி டெஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறப்ப. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வச்சு தான் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஈக்குவலான மார்க்கில் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஆஃப் டை கேசஸ், இது வந்து ரெசல்யூஷன் டை கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து குவாலிஃபிகேஷன் வைஸ் எடுப்பாங்க. இப்போது மார்க் வந்து 2 கேண்டிடேட்ஸ் ஒரே மார்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஹையர் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள எடுத்துப்பாங்க. லாஸ்ட்டாக வெயிட் லிஸ்ட்டில் சில கேண்டிடேட்ஸில் பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் வரும். அடுத்து அவங்க வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸில் செலக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த போஸ்டிங்க்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். ஓகே, இந்த போஸ்டிங்கான எக்ஸாம் சென்டரில் எங்கெங்கே போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அப்ளிகேஷன் ஃபீஸில் இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் 100 கேட்டிருக்காங்க. அண்ட் அதர் கேட்டகரியில் வந்துன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 450, இன்டிமேஷன் சார்ஜ் 100ன்னு 550 கேட்டுங்க. ஸ்டாஃபாக இருந்தால் உங்களுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. அண்ட் இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 23,000 46,000 வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸோடு சேர்ந்து வந்துருங்க பர் மந்த்து. நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.nabard.organization அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஃபீஸு அண்டு ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நாம் இந்த வீடியோவில் நபார்ட் பேங்க்லேருந்து வெளியே வந்த டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தின்ற போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப் சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.